அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம். சற்று முன் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. திமுக அமைச்சர் துரைமுருகன் அப்போலோவில் கவலைக்கிடம், இது மாதிரி செய்திகள் வெளியேற்றும் நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி ஏற்பட்டதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் அதிரடியாக அவசரமாக ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்றி அப்போலோவில் கவலைக்கிடமாக ரொம்ப சின்சியராக இருந்துட்டு வருவதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் திமுகவுக்கு பெரிய இழப்பாக ஏற்பட போவதாக தெரியுது இல்லையா. ஸோ திமுகவுடைய முக்கிய ஆணிவராக இருக்கக்கூடியவர் தான் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்கள் திமுகவுடைய ஒரு ஆணிவராக இருந்துட்டு வரார் இல்லையா. ஸோ திமுகவிலே இவருக்கு தான் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சராக இருக்கார். இருந்தாலும் இவருக்கு துணை முதல்வர் பதிவு கொடுக்காம எதனால தான் அவனுக்கு கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிரடியாக காலையிலே அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அப்போலோ மருத்துவமனையில் அதிரடியாக ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. இந்த நிலையில் தான் திமுகவை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் அங்கே பார்வையிட்டு மனசை தேர்த்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கார். இருந்தாலும் துரைமுருகன் அவர்கள் வீடு திரும்பாரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா. ஸோ அவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. அவருக்கு வயசே ரொம்ப ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த நிலையில் திமுகவுடைய ஆணிவராக இருந்துட்டு வந்தவர். இந்த நிலையில் தான் அவசரமாக பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் பார்வையிட்டு அவருக்கு தகுந்த அனைத்து சிகிச்சைகளும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து அனுபவம் வாய்ந்த டாக்டர்கள் அனைவருமே வர வச்சு இவருக்கு சிகிச்சை சொல்லிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் பெரும் கவலைக்கிடமாக திமுக தலைமையாக செஞ்சுருக்கிற நிலையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா எதனால் உடல்நிலை சரியில்லாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவர்களுடைய நிறைய ஊழல் சிக்கியிருக்கார் இல்லையா. இந்த ஊழல் இவருடைய வழக்கு அனைத்துமே மறு ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கும் நிலையில் தான் இவருக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக ஹார்ட் அட்டாக் வந்ததாக வெளி வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்ற நிலையில். எதனால தான் இவருக்கு உடல்நிலை சரியில்லாத இருக்குது அப்படின்னு தெரியல. ஒரு வயதும் ரொம்ப ஆகிருச்சு. இருந்தாலும் திமுகவுக்கு பெரிய இழப்பாக தான் இருந்துட்டு வருது. இருந்தாலும் ஒரு அமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படி வீடு திரும்பி வருவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.